நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடடடா, என்னடி வர வர உன் ஃபீலிங் ஜாஸ்தி ஆயிடுச்சே. என்ன? லவ் பண்ண ஆரம்பிச்ச உன் சந்தோஷமே போயிடுச்சு. உன் லவ்வ பார்த்த பிறகு எனக்கு லவ் பண்ற ஆசையே போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. ஆமாடி. என்னக்கா போடின்னு கோவப்படாம ஆமான்ற? உண்மைதானே சொல்ற. பேசாம இந்த லவ்வ பண்ணாம இருந்திருக்கலாம். அதான் இந்த லவ்வோட ஸ்பெஷாலிட்டியே. என்னது? எல்லாரும் லவ் பண்ணிக்கிட்டு சி இந்த லவ் பண்ணாம இருந்திருக்கலான்னு வாங்க, ஆனாலும் லவ் பண்ணுவாங்க. இப்ப என்ன புது பிரச்சனை? சரியா பேச மாட்டேங்கிறான். பிஸியா இருந்திருப்பாரு என்னவோ, அவர் வேலை அப்படி. லவ் பண்ண ஆரம்பிக்கும் போதும் அதே வேலையில தானே இருந்தாரு. அப்ப மட்டும் பிஸியா இல்லையாமா? அவர்கிட்ட நீ ஏதாவது சண்டை போட்டியா? இல்லையே. அப்போ அவர் சொல்லி ஏதாவது செய்ய விட்டியா? எனக்கு ஒரு லெட்டர் எழுத. என்ன காதல் கடிதமா? அப்படிதான் வச்சுக்கேன். என்ன எழுதுறது? என்ன தோணுதோ அதை எழுது. ஒருவேளை அதுவா இருக்குமோ? என்னன்னு சொன்னா தானே நான் அதுவா இல்லையான்னு சொல்ல முடியும். இல்ல, அவர் என்ன ஒரு லெட்டர் எழுத சொன்னாரு. லெட்டரா? அதான் தினமும் 5 மணி நேரம் போன்ல பேசுறீங்களே, அப்புறம் என்ன லெட்டர்? எழுத சொன்னாருடி. ஓ, லவ் லெட்டரா? அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த கோவமா? இருக்கலாம். எழுதிட்டா போச்சு. எழுதிட்டா போச்சா? யாருக்கு யார் எழுதுறது? அத்தானுக்கு. நீ, நான், ரம்யா எல்லாரும் சேர்ந்து எழுதலாம். ஏய், உடனே பயப்படாத. நீ எழுதுற, நாங்க 2 பேரும் ஒன்லி ஹெல்பிங். ஒண்ணும் வேணாம், நீ உன் வேலையை பாரு. நீ தனியா எழுதுனா சொதப்பிடுவ பாத்துக்கோ. எங்களை மாதிரி ஆளுங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டாதான் உனக்கு நல்லது. என்னடி சிரிப்பு? என்னக்கா பரீட்சை எழுதுற மாதிரி வந்து உக்காந்துட்டு இருக்கே? என்ன கிண்டலா? நீ பரீட்சாட்டியோட உக்காந்துட்டு இருக்கிறது பார்த்தா அப்படிதான் தெரியுது. சொல்லுங்கடி. சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ எழுத ஆரம்பி. அதுக்கப்புறம் நாங்க ரைட்டா தப்பான்னு கருத்து சொல்றோம். என்ன பண்ற? காட்டு. பிள்ளையர் சுழி போட்டேன். என்னடி? ஏங்கா, யாராவது லவ் லெட்டர்ல பிள்ளையார் சுழி போடுவாங்களா? ஆமால. சரி, அதை விடு. உன் காதல கணபதியாவது காப்பாத்தட்டும். லெட்டர் ஆரம்பி. அன்புள்ள சரவணனுக்கா? ஐய, என்னக்கா இது ரொம்ப பழசா இருக்கே. அன்பே ஆறுயிரே எழுதுக்கா. அக்கா, இது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. என் இனிய சரவணனுக்கு அப்படின்னு எழுது. அக்கா, நீ என்ன பாரதி ராஜாவா? ஏன் இனிய தமிழ் மக்களேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு கிழிச்சு போடுக்கா. என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்பே எழுதுக்கா. என்னடி எம்ஜிஆர் டயலாக் சொல்லி வெறுப்பேத்துறீங்களா? அக்கா, நீ இங்க சுகம், நான் அங்க சுகமா அப்படின்னு எழுது. எங்க கேட்ட மாதிரி இருக்கே. காதல் கோட்டை பாட்டுக்கா. 4 விஷயம் தப்பா பேசினா தானே ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அக்கா, ஐடியா சொல்லு. உம்மாக்களுடன்
தமிழ் எழுதி கொள்வதுன்னு ஆரம்பி. சிச்சி லெட்டர் டீசெண்டா இருக்கணும். அப்படியா? Dear Saravanan, as I was suffering from deep love, please kindly grant me marriage. Yours faithfully lover, மீனாட்சி கல்லடக்குறிச்சி. என்னடி என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்திரிச்சு போங்கடி. சரி சரி கோச்சுக்காத. கண்ணனே, அன்போட காதலி நான் நான் எழுதும் கடிதம், லெட்டர் இல்ல மடல் இல்ல கடிதம்னே வெச்சுக்கோ. ஏன் எழுது. குணா லெட்டரை அப்படியே ஃபீமேல் வெர்ஷனுக்கு மாத்தி சொல்றியா? என்னக்கா பண்றது? எவ்வளவுதான் யோசிச்சாலும் நமக்கு முன்னாடி அவங்க யோசிச்சு வச்சிடுறாங்களே. நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க, நானே லெட்டர் எழுதிக்கிறேன். அதுக்குள்ள அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சா? ஆமா, நீங்க சொன்ன அசட்ட யோசனை எல்லாம் பார்த்ததும் எனக்கு நிறையவே நம்பிக்கை வந்துருச்சு. பாத்துக்கா, சொதப்பிடாத. ஏய் போங்கடி, நான் பாத்துக்கிறேன். வாடி போலாம். என்னங்க, கடைக்கு போய் ஒரு கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே 1/2 கிலோ சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? முக்கியமான விஷயம் எழுதிட்டு இருக்கேன்ல. ஆமா, இவர் பெரிய திருவள்ளுவர், திருக்குறள் எழுதிட்டு இருக்காரு. அப்படி என்னப்பா எழுதிட்டு இருக்கீங்க? Plan of action for the நிச்சயதார்த்தம் of Mr. Saravanan, the only son of Chevalier Rajashekar. அந்த உருப்படாத நிச்சயத்துக்கு பிளானிங் ஒண்ணுதான் குறைச்சல். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? சரவண நிச்சயதார்த்தம்ன்றது எவ்வளவு பெரிய நிகழ்வு. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த நிச்சயத்துக்கு பிளான் பண்ண என்ன இருக்கு? கல்லிடை குறிச்சியே கலக்க போற மாப்பிள ஜபர்தஸ்த காட்ட போறேன். என்ன பண்ண போறீங்க? ஊமை ஒழிகள் கிளைமேக்ஸ் மாதிரி 25 அம்பாசிடர் கார்ல பொண்ணு வீட்டுக்கு போறோம். ஆஹா, அத்தனை வண்டிக்கு ஆள் எங்கப்பா இருக்கு? ஏன், எனக்கு ஒரு வண்டி, உங்க அம்மாவுக்கு ஒரு வண்டி, உனக்கும் சரவணனுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வண்டி, நம்மளே 4 பேர் இருக்கோம்ல. சந்தனம் மீந்ததுன்னா எங்கேயோ பூசணும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்ல இருக்கு. அர்ப்பனுக்கு மவுசு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. என்னம்மா கிண்டலா? பின்ன என்ன மென்டலா? ஆளுக்கு ஒரு கார்ல போனா மீனாட்சியோட பாட்டியே உங்க மூஞ்சில வெத்தலைய போட்டு தூணு துப்பிடும். அம்மா இருமா, அப்பாவோட மத்த ஐடியா என்னன்னு கேட்டு போமே. மொத ஐடியாவே இவ்வளவு காமெடியா இருக்கு, இதுல வேற மத்த ஐடியாவை கேட்கணுமா? சரவணன், மை சன், இதர் आओ, இதர் बैठो. என்ன நிச்சய தேதியை முடிவு பண்ணப்பா. அதுக்கு என்ன இப்ப அவசரம்?